ஹலோ கைஸ், வாங்க அடுத்த எபிசோட் பார்க்கலாம். அப்படியே பாஸ்ட் காமிக்கிறாங்க. நானுமே பெரிய மூட்டையை தூக்கி நடந்து வந்துட்டு இருக்கா. தூக்க முடியாம கீழே உட்காந்து இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடந்து போகிறதோ. கடவுள் குராமாரோன்னு கத்தரா. அப்படியே தான் வருவானு அப்பன்னு பார்த்து இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு யுகிஜி வரா. அப்படியே உட்காந்து சாப்பிட்டு யுகிஜியும் நீயும் அந்த குட்டி பையனும் சேர்ந்து ஒன்னா காணாம போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்ப அந்த குட்டி பையன் எங்க போனான்னு கேட்க அவ்வளவு சொல்லாம போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அப்படியே மனசுல என்ன டோமோ அன்னைக்கு கிளம்பிட்டானோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு பந்து உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னீங்களே, என்னாச்சு? அவ்வளவு பணக்கார பையனா? அந்த கெல்ட் பையில தான் நீ சொல்ற. என்ன பார்த்ததோ ஒரு மாதிரி பேசினா, அதனால குத்து விட்டுட்டேன். அதனால அதை விட நல்ல ப்ரொபோசல் எனக்கு வந்துச்சு. கூடி சீக்கிரத்துல நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். இந்த இடத்துக்கு வந்ததே கல்யாணத்துக்கு புது ட்ரெஸ் வாங்கதான். அப்பன்னு பார்த்து அந்த குட்டி பையனும் அவளோட ஆளு வர அவனை போய் கட்டி பிடிச்சுக்கிறான். யுகிஜியும் நாங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போலான் இருக்கோம், நீ என்ன பண்ணலான் இருக்க? அவ்வளவு என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போறீங்களா? அப்பதான் பழைய மாதிரி அந்த டீமன் கிட்ட போய் மறுபடியும் கடவுள் குராமாருவ கூப்பிட சொல்லலாம் இப்படி நினைக்க யுகிஜியும் கண்டிப்பா, ஆனா மறுபடியும் பழைய மாதிரி மறைஞ்சு போயிடாத. நானுமே ஒருவேளை இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறது டோமோவா இருக்குமோ இப்படி நினைக்க அந்த குட்டி பையனும் யுகிஜி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களோட பிறந்த அந்த கிராமம் டீமன்ஸால எரிக்கப்பட்டுச்சு. யுகிஜி ரொம்பவே அழகா இருக்கறனாலதான் தத்தெடுத்து கூட வளர்த்தாங்க. கல்யாணத்துக்கு காசு நிறைய கொடுக்கறாங்க. இருந்தாலும் இதுல யுகிஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுதான் எனக்கு முக்கியம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொய்யான ஃபேமிலில இருந்து விலகி ஒரு உண்மையான குடும்பத்தை அமைச்சுக்க போறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கனால அவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நானுமே என்னால மாத்ததான் முடியாது. ஆனா யுகிஜி சந்தோஷமா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். யுகிஜி மத்தவங்களும் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு. அப்பான்னு பார்த்து நானுமே அவங்க வரா. அந்த மான்ஸ்டர் தேடி திரும்ப அங்க அந்த இடத்துக்கு போயிருப்பா. அந்த மான்ஸ்டர் அப்பவே சொல்லியிருக்கோம், கடவுள் குராமாருவை கூப்பிட்டா இந்த இடத்தவே அவர் அழிச்சிருவாருன்னு. அதே மாதிரி அந்த இடமும் அழிஞ்சு போயிருச்சு. அந்த மான்ஸ்டரும் அங்க இல்ல. நானுமே இதை நினைச்சிட்டே நான் தான் அவர் உண்மையில் கூப்பிடணும். தெரியத்தனமா அவரை கூப்பிட்டு அந்த இடத்தையும் அழிச்சு வர விட்டுட்டேன். இப்ப அந்த கடவுள் இருக்கிற இடத்துக்கு நான் எப்படி போறது? இப்படி யோசிச்சு அந்த குட்டி பையனும் வரா. ரெண்டு பேர் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கருப்பா ஒரு டீமன் அங்க வருது. நீ தானே யுகிஜி? மாஸ்டர் அக்குரோனை கூப்பிடுறான்னு வரும்போது பின்னாடி யுகிஜி வந்து அந்த மாஸ்டர் ஒரே வெட்டிடுறா. அந்த மான்ஸ்டர், ஓ நீதான் அப்ப யுகிஜியா? நீ அக்குராக்கு சொந்தமானவள். உன்னால அவ்வளவு ஈஸியால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்க அப்பாவை வந்து யுகிஜி நிறுத்து, போய் சுத்தம் செஞ்சு கொண்டவே. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது யாருக்குமே தெரியக்கூடாது. அவங்க அப்பாவும் நாளை கல்யாணத்தை வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு? தள்ளியும் போட முடியாது, ஏன் தள்ளி வெட்டிடுவாங்க தெரியும்ல. அதனால நாளை காலையில எல்லாரும் கிளம்புறோங்கிறான். நானுமே என்ன சொல்றீங்க, இப்ப வெளியே போறது சேஃப் கிடையாது. கல்யாணத்தை எப்படியே தள்ளி வைங்க. யுகிஜி கொண்டுட்டா என்ன பண்றது? அந்த ஆளு என்ன நடந்தாலும் பரவாயில்லங்கிறான். கடவுளே காப்பாத்துடுன்னு கை விரிச்சிடறான். நானுமே இவங்களை எப்படியாவது காப்பாத்துடுன்னு சொல்லி நான் உங்களை மாதிரி டபுள் ஆக்ட் பண்றேன். உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க போற வழியில நான் போறேன். அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன பேசிட்டு இருக்க நானுமே? அவங்க அப்பாவோ இது நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்ல, நானுமே அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணும். உங்களோட ஆட்களும் குதிரை யூஸ் பண்ணி ஒருத்தர் கண்டுபிடிக்கணும். ஃபாலன் ஏஞ்சல்னு சொல்லப்படுற கடவுள் குராமாரு. இந்த வெள்ளை பேப்பர் உங்களுக்கு வழி காமிக்கும். அப்படியே மனசுல டோமோவையும் யுகிஜியும் காப்பாத்திருக்கு இதான் ஒரே வழி. அவங்க அப்பாவோ ஒத்துக்கிறாரு. ஆனா இதை கேட்ட யுகிஜி ரொம்பவே கோவமா இருக்கா. நானுமே ஒரு கை பாத்தலான்னு சொல்ல அப்படியே இங்க அக்குராவோட பேலஸ காமிக்கிறாங்க. அவனோட டோமோ இங்க இருந்து போர் அடிச்சு போச்சு, எனக்கு வேற எங்கேயாவது போலாங்கிறான். டோமோவும் ஏண்டா மலை மேல ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சனாலதான் முன்னாள் ஓனரை கொண்டுட்டு நம்ம இங்க இருக்கோம். உனக்கு இங்க இருந்து போர் அடிச்சிருச்சா? அப்ப நம்ம வேணா கடல்ல இருக்க டிராகன் கிங்கோட அரண்மனைக்கு போலாமா? அக்குராவும் ஆமா நல்ல ஐடியாவா இருக்கே. அந்த டிராகன் கிங்கோட கண்ணை சாப்பிட்டா வேற எப்பவுமே இளமையா இருப்போமாமா. ஒரு கண் உனக்கு ஒரு கண் எனக்கு, எப்படி நம்ம ஐடியா அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பிரவுன் கலர்ல ஒரு பூத பாத்துட்டு இருக்கு. அங்க ஒரு மஞ்ச முடிக்காரன் வந்து, கடவுள் அக்குராவே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட விசுவாசமான இந்த வேலைக்கார இசுமேல இருந்து வந்திருக்கேன். இவன் பேரு கீரா. அக்குராவோ, அப்படியா, எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணு. நாளைக்கு யுகிஜின்னு ஒரு மனுஷி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறா. டோமோஷாக்காக அவளை கூட்டிட்டு வர ஒரு ஆள் அனுப்பிச்சேன். அவன் தோல்வி அடைஞ்சிட்டான். அந்த பொண்ணு பாக்கறதுக்கு வேற ரொம்ப அழகா இருப்பாலாமே. அதனால அவளோட முகத்தை பாக்கணும்னு ஆசைப்படுறேன். கீரா இதை கேட்டுட்டு ஹை ஜாலியா இருக்கு கேட்கும்போது. அந்த அருமையான அழகை உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரேன். தலையை மட்டும் கொண்டு வந்தா போதும்ல. அவனும் எப்படி கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, மூஞ்சி மட்டும் பார்த்தா போதும்பா. அப்படியே நடக்கட்டும் கடவுள் அக்குரா. ஆமா, அந்த பொண்ணு இப்ப எங்க இருப்பா? தோ அங்க பிரவுன் கலர் குட்டி பூதம் இருக்குல்ல, அது கிட்ட கேளு. அவன் தான் இதை பத்தியில எனக்கு சொன்னான். அந்த பூதமும் பயந்துட்டு டோமோவை பார்த்தா அவன் மறைச்சிட்டு இருக்கான். டோமோவும் அந்த பொண்ணு காணா எனக்கு என்ன அப்படின்னு எந்திரிச்சு போக நடந்துட்டு இருக்கும் போதே நான் விட்டு வச்ச பொண்ணை இவங்க தூக்குறாங்க. அவ்வளவுதான், அவளுக்கு என்னன்னா எனக்கு என்ன அப்படி இந்த சைடு யுகிஜி காமிச்சா அவளும் வேண்டான்னு சொல்லி பாக்குறான். ஆனா அந்த ஆளு அவன் உயிரோட இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறான். இதை பார்த்து அந்த சின்ன பையனை டென்ஷன் ஆகுறான். யுகிஜி ஆனா டீமன்ஸ் அந்த பொண்ணை பார்த்து நான் இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா உங்களை தாக்கறதுக்கு இந்த வீட்டுக்கு தானே வருவாங்க. அந்த ஆளு ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இப்ப என்ன பண்றதுன்னு கதவு திறக்க அங்க ஒரு அம்மாவோ நானுமே அழகா ட்ரெஸ் பண்ணி யுகிஜி மாதிரி ரெடி பண்ணிட்டாங்கிறாங்க. அவளை போய் பார்த்தா அப்படியே யுகிஜி மாதிரியே இருக்கா. அந்த ஆளு ஆச்சரியப்பட்டுட்டு இப்ப யாருக்கும் எந்த டவுட் வராது. குட்டி பையனோ கேரக்டர்ல தான் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. எப்படி ரெண்டு ஆள் ஒரே மாதிரி இருக்க முடியும்? ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ரத்த சொந்தமா இருப்பாங்களோ? இத பார்த்து யுகிஜி டென்ஷன் ஆகி, என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருப்ப? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால மட்டும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? எல்லாரும் ஏன் இப்படி கத்துறீங்க? நானுமே என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன் நானும் சந்தோஷமா இருக்கணும்னு தான். அதனால நான் சாகவே மாட்டேன், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். யுகிஜி நீ என்ன மாதிரியே கிடையாது. இந்த மாதிரி முகத்தை என்னால எப்படி வைக்க முடியும்? உன் கண்கள்ல பார்த்தா நிறைய ஹோப் தெரியுது. நானுமே இருந்தாலும் அந்த கடவுள் குராமாருவை கண்டுபிடிக்காம விட்டுறாதீங்க
சரியா? அதனாலயே ஃபர்ஸ்டா யுகிஜியை அனுப்பிச்சு விட்டு பொண்ணு போற கேரியர்ல யுகிஜிக்கு பதிலா நானுமே கிளம்புறா. டோமோ மட்டும் இந்த ட்ரெஸ்ல என்ன பார்த்தானா என்ன சொல்லுவானோ, நல்லாவே இல்லைன்னு சொல்ற மாதிரி நினைக்கிறா. இந்த அக்கறாவை பார்க்கணும்னு நினைச்சாலே பயமா தான் இருக்கு. அதனாலதான் மேஜிக் வெள்ளை பேப்பரும் யுகிஜி கொடுத்த கத்தியும் வச்சிருக்கேன். டோமோ கொடுத்த ஹேர் பினும் கூட தான். டோமோ என்ன நல்லா பாத்துக்க சரியா? எல்லாம் நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன். அப்படியே டோமோவை காமிச்சா எனக்கு என்னதான் ஆகுது? நான் ஏன் ஒரே டென்ஷனா இருக்கேன்? அவளை அப்பவே கொன்றிருக்கணும். அது பண்ணாதனாலதான் இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவளை கொல்லணும்னா அது நான் மட்டும் தான் பண்ணணும். எப்படி போய் அவங்கள கொல்ல விடலாம்? இப்பதான் ஜாலியாக ஆரம்பிக்குது. கட் பண்ண அடியாலும் நானமே ரொம்பவே கால் வலிக்குது, நம்ம இங்க எங்கேயாவது உட்காந்துக்கலாமான்னு சொல்லிட்டு வர அவர் குத்து விட்டுட்டு, அடே நான் நானமே கிடையாது யுகேஜின்னு சொல்லு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க ஏதோ வெள்ள போக மாதிரி வருது. எல்லாரும் வாந்தி வேற எடுக்கிறாங்க. ஒருவேளை இது பாய்சனோ? அவ்வளோ அடே மூக்க மூடுன்னு சொல்லி காப்பாத்த அப்பன்னு பார்த்து மரங்களை வந்து அவளை பிடிச்சிருது. அங்க வந்து கீராவும் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க, அக்கறை அவங்களுக்காக காத்திருக்கேன்னு சொல்ல இன்னொருத்தனும் சண்டைக்கு வரான். அவனை ஒரே குத்து விட்டு ரத்தம் பீச்சு அவனை கொண்டுறான். இது எல்லாத்தையும் நானுமே பாத்துட்டு இருக்கா. இவனை பார்த்து பதறி அடிச்சுட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு நிறுத்துங்க, அவங்களெல்லாம் கொன்றாதீங்க, அக்குராவை பார்க்க நாங்க கூட வரேங்கிறா. கீராவும் நீங்க வரலன்னா நான் உங்களை கூட்டிட்டு போவேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கொன்னுட்டு அதுக்கப்புறம் உங்களையும் கொல்ல வரேன். அக்குரா வந்து உங்களை கூட்டிட்டு தான் வர சொன்னாரு, உயிரோட கிடையாது சரியா? அப்ப அந்த பையனும் அது ஒண்ணு யுகிஜி கிடையாதுன்னு சொல்லிடுறான். அவளும் இதெல்லாம் சொல்லாதன்னு சொல்லி கத்தி எடுக்கிறா. செடிகளெல்லாம் வெட்டிட்டு ஓடிட்டே நான் இங்க இருக்க வந்து என்ன புடிங்கிறா. அவனும் என் புடியில இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி பிடிக்க அப்புறம் பார்த்தா வெள்ளை பேப்பர் யூஸ் பண்ணி நானுமே எழுதி அந்த ட்ரெஸ்ல ஒட்டி இருக்கா. இந்த சைடு இவ்வளவு தப்பிச்சு ஓடிட்டு இருக்க. இதே மாதிரிதான் நதர் வேர்ல்ட்லயும் நடந்துச்சு. அப்படியே ஏதோ வந்து அவளை தாக்குது. ஆனா அப்ப டோமோ என்ன காப்பாத்த வந்தான். கால இருந்து அந்த குச்சி எடுத்துட்டு, ஆனா இப்ப நான் அனாதி ஆயிட்டேன், நான் இப்ப பாக்கணும் டோமோன்ட்டு அலறா. அந்த குச்சியில பேரலைஸ் ஆகுற மாதிரி ஒரு பாய்சனை தடவை சொருகி இருக்கான். அதனால அவ அசைக்கவும் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மூளையே மங்கி போயிட்டு இருக்கும். நானுமே என்னால நகரவே முடியல, நான் சாக போறனோ, டோமோவை பார்க்காம நான் செத்துருவனோ அப்படின்னு கண்ண மூட யாரோ அவனை வந்து வெட்டுறாங்க. அங்க பார்த்து டோமோ வந்திருக்கான். தம்பி கீரா என்ன மன்னிச்சிரு, அந்த பொண்ணு எனக்கு சொந்தம். அவனும் கடவுள் அக்கரோட பேச்சு நீ எப்படி மீறலாம்? டோமோவோ அவன் பேச்ச கேட்கறக்கு நான் அவனும் உன்ன மாதிரி வேலைக்காரன் கிடையாது அப்படியே நானம்பி கிட்ட வந்து அவளே புடிச்சு இழுத்து ஒரு வழியா அவனை புடிச்சாச்சு. உன்னை எப்படி கொல்றது அப்படியே தோல்ல போட நானுமே ஆமா பிரசன்ட் இருக்க டோமோ இது கிடையாது, 500 வருஷத்துக்கு முன்னாடி கொடூரமான மான்ஸ்டர் இவன். இருந்தாலும் என் கை மட்டும் வேலை செஞ்சுச்சுன்னா அவனோட முடியை தொட்டிருப்பேன். அவனோட ஸ்மெல்லு கூட ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவளை வீசி எறியறான். உன்னோட அழக நான் பாக்கணும் யுகிஜின்னு சொல்ல, இந்த கோலத்துல நீ என்ன பார்க்க கூடாது டோமோ. அப்படியே மனசுல நான் அவனும் யுகிஜி கிடையாதுன்னு அழுதுட்டு ஓடணும்னு நினைக்கிறேன். அதனால டோமோ என்ன விட்டுருன்னு சொல்ல அவனும் மனசுலயே அவளை விட்டுறான். இப்ப எதுக்கு நீ இவ்வளவு அழுகுற? நீ அழுதாலே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு கட்டி பிடிச்சுக்கிறான். இந்த நேரத்துலயும் நானுமே வந்து எல்லாரும் தப்பிச்சு போயிருப்பாங்கல்ல, யுகிஜி அவளோட புது குடும்பத்தோட சேர்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறா. அப்படியே வெடியுது. பார்த்தா டோம கட்டி பிடிச்சு படுத்திருக்கான். நான் எந்திரிக்கிற வரைக்கும் நீயும் எந்திரிக்காதுன்னு சொல்றான். கையெடுறா வெண்ண, நம்ம எப்ப இங்க வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமால நேத்து தான் அந்த டீமன்ல துரத்துச்சு. டோமோ பக்கத்துல வந்து உன்ன பாய்சன்ல இருந்து நீ தெளிவாகல போல நான் கிஸ் பண்ண வரான். அவனை தள்ளி விட்டு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க டோமோ? அக்குரா தானே வருவேன்னு சொன்னா. இங்க இருக்க டோமோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்கவே கூடாது. நான் மட்டும் இந்த இடத்துல இல்லைன்னா அவன் யுகிஜி தான் பாத்திருப்பான். ஒருவேளை அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்க பாண்ட நான் உடைச்சிட்டனோ, ஒருவேளை பாஸ்ட் மாறிடுச்சோ. அவனை அவளை தூக்கி தோல்ல போட்டு உன்னை அக்குராக்கெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னிமேல் நீ ஏன் கூட தான் இருக்கணும், எனக்கு இன்னொரு முகம் இருக்கு அதை காட்ட வச்சிடாத. அடே நில்றா, நீ எங்கட தூக்கிட்டு போயிட்டு இருக்க? அடே நில்லுடா, உன் கூட என்னால வர முடியாது. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா நான் திரும்ப போயாகணும். அப்பதான் 500 வருஷம் கழிச்சிருக்கட்டோமோ என்னால பார்க்க முடியும். அவன் தான் என்ன யுகிஜின்னு கூப்பிடாம நானுமே கூப்பிடுவான். இப்படி மனசுல நினைக்க அவனும் நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்க முடியாது. நான் நினைச்சா போதும், உன்னை எப்படி வேணாலும் மாத்தலாம். நீ எனக்கு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தான், அதனால நீ உயிரோடு இருக்கன்னு நினைச்சு சந்தோஷப்படு. அவ டென்ஷனா என் காதுக்குள்ள லூசு நிறையன்னு கத்தி விட்டுறா. நான் தான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன்ல, அப்ப நான் போயதான் ஆகணும். இந்த மாதிரி பேசுற டோமோ எனக்கு பிடிக்காது. என்னது என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் மட்டும் வரலன்னா நீ செத்துருப்ப. இப்ப நீ என்ன வெறுக்கிறனால வீட்டுக்கு போறங்கறியா? ஆமாண்டா அப்படிதான். அந்த பாய்சனால உன்னால எந்திரிக்க கூட முடியல. இப்ப எப்படி நீ வீட்டுக்கு போவ? அத பத்தி நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. டோமோவை இவனை கோவப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் மறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. அவனும் ஒண்ணுமே பண்ணாம அவன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணு. நீ இங்க இருந்து செத்தா என்ன, உயிரோடு இருந்தா எனக்கு என்ன? வீக்கான ஒரு பொண்ணு இவ்வளவு பெரிய மலையில என்னதான் பண்ண முடியும்? அவனால நடக்க கூட முடியாது. இப்படியே விட்டுட்டு போனாதான் அவளுக்கு புத்தி வரும். அதுக்கப்புறம் தான் நான் சொல்ற பேச்ச கேப்பா. அப்படியே மரத்து மேல உட்காந்துட்டு பாக்க இப்ப வெளியே வந்து கடவுள் டோமோவை என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அழுக போறா. என்னோட காலு கடியில இருக்க பூச்சிக்கு சமம். அப்ப இந்த மாதிரி பேசுற டோமோ எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னத நினைச்சிட்டே அந்த வார்த்தையே என்ன அவ்வளவு ஹர்ட் பண்ணுச்சு. அப்பன்னு பார்த்து ஆட்கள்லாம் அங்க வராங்க. டோமோவோ காட்டுக்குள்ள எப்படிடா வீடு இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். இப்பதான் புரியுது, திருடங்கெல்லாம் வந்து பதுங்குற இடம் போல. நானுமே காமிச்சா ரொம்பவே குளிருது. இப்ப இருக்க டோமோக்கும் அக்கராக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. டோமோ முதல் மாதிரி கிடையாது. அப்ப அங்க திருடங்களும் வந்துடுறாங்க. அவளும் என்ன மன்னிச்சிருங்க, பாய்சன் என் மேல குத்திட்டாங்க, அதனால நகர முடியல. இதை கேட்டு அவங்களும் சந்தோஷமா பக்கத்துல வர டோமோ நெருப்பு பத்தி விட்டுறான். நான் தான் சொன்னல்லம்மா, நான் இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாரும் பயந்துட்டோட அவனு கொல்ல வரான். நானுமே வந்து தடுத்து, இல்ல கொல்லாத, நீ அக்குரா மாதிரி கிடையாது, உன்னால மனுஷங்களோட வழியை புரிஞ்சுக்க முடியும். அவனு இதை கேட்டு அப்ப நீ என்ன வெறுக்கலன்னு சொல்லுவியா? அவளும் இல்ல, நான் உன்னை வெறுக்கலன்னு சொன்னா கத்தியை கீழே போட்டுறான். அவன் ஏன் இப்படி சொன்னான்னு அவனாலே நம்ப முடியல. இப்படி நினைச்சிட்டு இதோட இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி தொடர்ந்து கேட்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ சோ மச்.